அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாலியாகவும் பேசுவாங்க, சீரியஸாகவும் கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க ஷூட்டிங் எல்லாமே. நான் சொல்லுவேன், என்னை நம்பி யாருங்க எனக்கு வந்து பொண்ணு கொடுப்பாங்க, என்னை நம்பி யார் என்னை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் இருந்து சிங்கப்பண்ணி தான். ஏன் உண்மையிலே வந்து மனசு வரல அவங்களுக்கு நாங்கள் வந்து உண்மையிலே நன்றி சொல்லணும். நம்ம நார்மலாக கல்யாணம் பண்ணிக்கிறத விட ஆனால் இவ்வளோ வந்து உயரம் கம்மி, அவங்க விரும்பி வந்து கல்யாணம் பண்ணுறாங்களே. நான் உயரம் மட்டும் தானே கம்மி, மனசு இவ்வளோ பெருசு இருக்கு, நிறைய இருக்கு. அப்போ நம்ம வந்து முதல் வடிவேல் சார் கூட இருக்கே பெரிய வருமானம் இருக்காது, ஆனால் ஃபேமஸ் ஆனோம் அவரை வச்சு. கிடைக்கிற கொடுத்து அவன் சமாளித்து குடும்பத்தை ஓட்டக்கூடிய ஒரு ஒய்ஃப் எனக்கு அமைஞ்சா. நான் 10 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்குவா, 10,000 கொடுத்தாலும் வாங்கிக்குவா, ஒன்றும் இல்லைனாலும் கவலைப்பட மாட்டேன். நம்ம வந்து ஊரா சொல்லிட்டு இருக்கோம், பட் அந்த பசங்களை படிச்சு ஆளாக்குறது வந்து ஒய்ஃப். பட் எங்களை மாதிரி இப்போ சினிமாவில் இருக்கவங்க நடிகர்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போக முடியாது. கிளம்பி சென்னைக்கு ஷூட்டிங்காக வந்தேன், 4 days கண்டினியூ ஷூட்டு. ஸோ அன்றைக்கி நைட்டே பெயின் வந்துருச்சு ஒய்ஃப்க்கு. ஸோ அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க, கூட இல்லை. எப்போ இருந்தாலும் அதாவது வருமானம் இல்லைனாலும் வருமானம் வந்தாலும் நம்ம கொடுக்கறத சேமிச்சு வச்சுட்டு இந்த மாசமே காலி பண்ணுறது கிடையாது, அடுத்த மாசத்துக்கு அவங்க அந்த பணத்தை அவசியம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம லைஃப். இன்னைக்கு நம்ம கூட இருக்க போறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சு ரசிச்சு இருக்கவங்கள தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு பேர்ல வந்து பயம் இருந்தாலும் அவரை பார்த்தாலே சிரிக்கிறது அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா, செத்து செத்து விளையாடலாமா, என்னென்ன விளையாடுவோமானே செத்து செத்து நம்ம முத்துக்கால அண்ணா வந்திருக்காங்க. அடுத்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போண்டா மணி அண்ணா வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சொல்ல மாட்டேனே, சொல்லவே மாட்டேனே, ரொம்ப நல்ல பிள்ளைண்ணே. அடுத்து நம்ம அம்பானி சங்கர் அவங்க வந்திருக்காங்க. அடுத்து நம்ம அண்ணே, உங்க பேரை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம்னு, ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், சொரப்பாம்பு. ஏப்பா ஐயா, இந்த இதுல எல்லாத்துக்கும் அவர் தான் ஹீரோ. அதெல்லாம் கேஸ் புரோகிரத்துல அவர் தான் நம்பர் 1. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒத்துக்க சொல்லுப்பா. அது ஒண்ணுமே இல்லை. இப்படி சும்மா இல்லை, சும்மா போய் காசு அதெல்லாம் சொல்லப்படாது. ஆளாளுக்கு ஒரு திறமை இருக்கு, அவங்கள பேச விடுங்க. இவங்க பேச ஆரம்பிச்சோடனே இவங்களை பார்த்தோன்னு இதை கேட்கலாம், இதை பத்தி கேட்கலாம், அதை பத்தி கேட்கலாம், எதை பத்தி கேட்கலாம்னு ஒரு யோசனையாவே இருக்கு. நீங்க சொல்லுங்க, எதை பத்தி கேட்கலாம் அப்படின்றத விட இவங்க எல்லாரும் பத்தியுமே நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து டிவி திறந்தாலே இவங்க எல்லாம் இல்லாம இல்ல. ஆனா இவங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் நம்ம யாருக்குமே தெரியாது. இப்ப நம்மள எல்லாம் டிவில பாத்துருப்பாங்க, ஆனா நம்ம ஃபேமிலின்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. சோ இவங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் நம்ம கேட்டுட்டே போலாம். நல்ல கருத்து, சூப்பர் சூப்பர். அங்கேன்னு ஆரம்பிங்க. என் ஃபேமிலி, நான் வந்து இலங்கை தமிழன், அடிபட்டு அகதியாக வந்தவன். இங்கே வந்தோடனே சினிமாக்காரன்னு பொண்ணு கொடுக்கல, சிலோங்காரன்னு பொண்ணு கொடுக்கல, அரசியலில் இருக்கேன்னு பொண்ணு கொடுக்கல. பெரிய போராட்டத்தில் என்னை நம்பி ஒரு கன்னடத்து பைங்கிலி மாதவி, அவங்க அப்பா ஒரு காஸ்டியூமரு, சிங்கமுத்தனை பார்த்து முடிச்சு வச்சார். இந்த குடும்பம் நல்லா இருக்கா, ஒரு மாற்றுத்திறனாளி. சாய்குமாரின்னு ஒரு பொண்ணு இருக்கா, சாய்ராம்னு ஒரு பையன் இருக்கா. சாய்குமாரி காலேஜுக்கு போகிறா, அவள் நல்ல மார்க் எடுத்தா. நான் என்ன நினச்சேன், உடல்நிலை சரியில்லாதபடியால் இதுக்கு பிறகு நம்ம பொண்ணை நம்ம படிக்க வைக்க முடியுமா, இதுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேன், காலேஜ் போகிறேன் நம்மளை முடியலையேன்னு கடவுளை நினைச்சு அழுதேன். அந்த நேரம் தான் ஐஸ்வர்யா கணேசன் தலையிட்டு, கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன், உங்கள் பொண்ணுக்கு 5 பைசா வேணாம், எல்லாமே நான் பார்த்து வேலை வாங்கி கொடுக்க மட்டும் பொறுப்புன்னா அவர் பாராட்டிட்டார். இன்னைக்கு நான் நிம்மதியாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப சந்தோஷம். இப்படியே நீங்க எப்பயுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா எங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருக்கணும்ண்ணே. ஸோ அடுத்து அண்ணே சொல்லுங்கண்ணே, முத்துக்காலண்ணே நீங்க சொல்லுங்க. நான் செத்து செத்து விளையாடவானே. ரைட்டுண்ணே. மாலதி அக்கா பொண்ணு, ஒரே ஒரு பையன் வாசன் போட்டி 10th முடிச்சு 11th முறை பொண்ணானே. அக்கா எப்படி கரெக்ட் பண்ணீங்கண்ணே? அக்கா பொண்ணு கல்யாணம் அவ்வளவுதான். அக்கா பொண்ணுனாலே லவ் சொன்னாங்க எங்களுக்கு, அவளை பார்த்தாலே அப்படி ஆகும் எங்களுக்கு. அண்ணே நீங்க சொல்லுங்களேன். நான் வந்து லவ் மேரேஜ்மா. ஒரே தரம் பார்த்து ஓடி வந்துட்டாமா. சத்தியமா உண்மை. 2 பையங்க, ஒருத்தன் வந்து 18 MBA படிக்கிறான். 18 படிக்கிறான். அதுக்கு முன்னாடி வேற டிகிரிலாம் படிச்சிருக்காரு. இல்ல 18வது MBA. 48 MBA இருக்கு. MBA எத்தனை இருக்குன்றதே MBA படிச்ச பிள்ளைங்க இன்னைக்கு தாங்க தெரியுது. 48வது MBA இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும்
அதுல வந்து அது படிச்சு முடிக்கணும்னு சொல்றான். 18 MBA படிச்சாங்க. ஆமா. உலக பொருளாதாரத்திலே எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். சூப்பர். புள்ளிக்கு பிறந்தா பூனை ஆகுமான்னு நிரூபிச்சிட்டாப்ல. அப்புறம் வந்து 2 மருமக 3 பேருங்க. எனக்கு மட்டும் ஒரே ஒரு பொண்டாட்டிமா. நான் எப்படியாச்சும் வேற இடத்துக்கு போறேன்னா விட மாட்டேங்கிறாப்பா. அண்ணி இதை யோசிச்சிருந்தா கூட ஒரு நியாயம் தான். சரி அடுத்து அண்ணனுக்கு போவோம். சார் ஒய்ஃபுக்கு இப்போ ஒய்ஃபெல்லாம் கல்யாணம் வச்சு 60 வயசு அது விடுங்க சார். நானும் அக்கா எங்க அம்மாக்கு தம்பி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிட்டா. சரி. லவ் கிவ் ஏது இல்ல இல்ல ஏது இல்ல ஏது இல்ல. கல்யாணம் பண்ணிட்டா. எனக்கு 2 ஒரு பையன் ஒரு பொண்ணு. பேர குலத்தையும் நம்ம பொண்ணு பையன் இறந்துட்டாரு. பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிட்டான். அந்த இடம் நல்ல இல்லை. அந்த இடமே சோகமான இடம் அது. சரி ஓகே ஓகே ஓகே. அம்பானி சங்கர் நீங்க சொல்லுங்க. ஒய்ஃபோட நேம் வந்து மோனிகா நந்தினி. 2 பசங்க. பொண்ணு வந்து ஹரிணி பேர், 5th படிக்கிறா. பையன் இப்போ தான் LKG போயிட்டு இருக்கான். இதான் ஃபேமிலி. அப்பா அம்மா ஊரில் இருக்காங்க. வைஃப் ஒர்க் பண்றாங்களா? இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆமா, அவங்க வைஃப் ரொம்பவே அழகா இருப்பாங்க. நான் அவங்க வெட்டிங்க்கு போயிருக்கேன். ஸோ ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு ஃபேமிலி. ஸோ ஆல் தி பெஸ்ட் அம்பானி சங்கர். அண்ணே வாங்கண்ணே. சரி, எனக்கு அங்கே போனால் நேரம் அப்படி போனா அப்படி வந்தாங்க ஒரு சுவாரஸ்யம். நாங்கள் வந்து பெரிய ஃபேமிலி தான் நம்ம சைஸுக்கு. அப்பா அம்மா அப்புறம் மனைவி 2 பொண்ணு ஒரு பையன். அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாலியாகவும் பேசுவாங்க, சீரியஸாகவும் கேட்பாங்க. இந்த மாதிரி என்ன கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க ஷூட்டிங் எல்லாமே. நான் சொன்னேன், என்னை நம்பி யாருங்க எனக்கு வந்து பொண்ணு கொடுப்பாங்க, என்னை நம்பி யார் என்னை கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் இருந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் வந்து சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு அதுக்கப்புறம் வந்து நமக்கு துணை வேணும்ல அப்படின்றதுக்காக என்ன பண்ண, சரி பொண்ணு பாருங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே பொண்ணு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் கேள்விப்பட்டு எங்கள் ஊர் வந்து எங்கள் அப்பாவோட வழி அவங்க வந்து நான் வந்து பொண்ணு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேர் தான் மனைவி தான் வந்து கலா. சிங்கப்பெண்ணே. சிங்கப்பெண்ணே தான். ஏன்னா உண்மையிலே வந்து மனசு வரல அவங்களுக்கு. நாங்கள் வந்து உண்மையிலே நன்றி சொல்லணும். நம்ம நார்மலாக கல்யாணம் பண்ணிக்கிறத விட ஆனால் இவ்வளோ வந்து உயரம் கம்மி, அவங்க விரும்பி வந்து கல்யாணம் பண்ணுறாங்களே. நான் உயரம் மட்டும் தானே கம்மி, மனசு இவ்வளோ பெருசு இருக்குல்ல. நிறைய இருக்குது, நிறைய இருக்குது, அது நிறைய இருக்குது. அதனால் அவங்களுக்கு என்னுடைய நன்றி சொல்கிறேன். இப்போ 2 பொண்ணு ஒரு பையன். பெரியப்பா வந்து காலேஜ் +2 முடிச்சுட்டு 2வது டிகிரி MBA பண்ணுறாங்க. 2வது பொண்ணு வந்து சக்தி பிரியா, அவங்க வந்து 12th போகிறாங்க. பையன் வந்து 6வது படிக்கிறான். சூப்பர்ண்ணே. அண்ணன் சொன்ன மாதிரி ஒரே ஒரு பொண்டாட்டி. ஐயோ அண்ணா, அப்போ நாங்கள் 2 பொண்டாட்டி வச்சுருக்கோமா? இல்லை ஒன்று வந்ததே எனக்கு ஒரே பொண்டாட்டி, நாங்கள் என்ன வச்சோம் 2 பொண்டாட்டி வச்சுருக்கோம். 2 3 பொண்டாட்டி நினச்சி கொடுத்தாரு. அதில் அண்ணன் தெளிவாக இருக்கு. அந்த பாலிசியில் நான் சொல்லிடுறேன். ஒய்ஃபு வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, பையன் வந்து MBBS முடிச்சிருக்காங்க, டாக்டர் முடிச்சிருக்காங்க. வா சூப்பர். இப்போ நீட் எழுதியிருக்காப்புல. ஹையர் ஸ்டடீஸாக கவுன்சிலிங் எங்கள் வீட்டுக்கு அடுத்த மாதம் கவுன்சிலிங் ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்க. பொண்ணு வந்து நேச்சுரோபதி டாக்டர். அவங்க ஃபைனல் இயர் முடிச்சு இப்போ ஹவுஸ் சர்ஜன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஊராக சுற்றிட்டு இருக்கோம். பட் அந்த பசங்களை படித்து ஆளாக்குறது வந்து ஒய்ஃப் தான். கண்டிப்பா. அது வந்து நம்ம வந்து வெறும் காசு மட்டும் தான் கேட்கும்போது காசு மட்டும் தான் கொடுப்போம். எங்கனாலும் எதுக்குனாலும் வந்து உண்மையிலே வந்து நல்ல மனைவி கிடைக்கும். வாழ்க்கையில எது கிடைக்குதோ கிடைக்கலையோ ஒரு நல்ல மனைவி கிடைச்சா எல்லாமே தானாவே அமைஞ்சிடும். என்னுடைய கருத்து. நிஜமா உண்மையான ஒரு விஷயம். வீட்டுல வந்து தலைவி நல்லபடியா இருந்தா மட்டும்தான் இவங்க எல்லாராலையுமே வெளியே போய் நல்லா நிம்மதியா வீட்டு கவலைப்படாம வெளியே போய் சந்தோஷமா இவங்களால பண்ண முடியும் அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க. சினிமாக்காக முக்கியம் அது. கண்டிப்பா. அதனால வீட்டுல இருக்க எல்லா அண்ணிங்களுக்கும் அண்ணனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்க எல்லாரையும் எங்களுக்கு வந்து திரைக்கு கொடுத்ததுக்காக. ஆமா, இப்போ சினிமா அப்படின்னு பார்க்கும்போது உங்க எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய கனவாகவும் நீங்க ட்ரீமாவும் எடுத்து முன்னேற விஷயம். ஆனா என்னோட ட்ரீமுக்காகவும் சினிமாக்காகவும் என் ஃபேமிலி இவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா சார்? ஆமாம், என் சினிமாக்கா அவள் கஷ்டப்பட்டுருக்கா. நான் கொடுக்குற காசை வச்சு குடும்பத்தை ஓட்டணும், பிள்ளைகளை வளர்க்கணும். அப்போ நம்ம வந்து முதல் வடிவேல் சார் கூட இருக்கே பெரிய வருமானம் இருக்காது. ஆனால் ஃபேமஸ் ஆனோம் அவரை வச்சு, 4 பேருக்கு தெரிய வந்தது. அதை வச்சுட்டு தான் எனக்கு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம். கிடைக்கிற கொடுத்து அவள் சமாளித்து குடும்பத்தை ஓட்டக்கூடிய ஒரு ஒய்ஃப் எனக்கு அமைஞ்சா. நான் 10 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்குவா, 10,000 கொடுத்தாலும் வாங்கிக்குவா, ஒன்றும் இல்லைனாலும் கவலைப்பட மாட்டேன். அந்த டென்ஷன் இல்லாமல் போச்சுது. எவ்வளோ பிரச்சனை சமாளிச்சிருக்கா பிள்ளைகள். அந்த மாதிரி வரதெல்லாம் ஒரு வரம் தான் சொல்லணும். கேட்காங்கண்ணே, நீங்கள் சொல்லுங்க. அதான் சார், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருமானம் வரும்போது வந்து ஒரு 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 தாம் திம்னு இருக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் எப்போ இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு இதுவாக இருக்கணும். அப்படி தான் வந்து அப்பா அம்மாலாம் அப்படி தான் இது பண்ணுவாங்க. நம்ம வருமானம் வரும்போது ஒரு செலவு, வருமானம் இல்லாத ஒரு அப்படிலாம் இல்லாமல் எப்போ இருந்தாலும், அதாவது வருமானம் இல்லைனாலும் வருமானம் வந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஈக்குவலாக நம்ம வந்து சமாளிக்க வேண்டியது. அந்த நேரத்தில் வந்து இது பண்ண வேண்டியது என்ன. சரி, ரொம்ப ஏற்கனவே நான் சொல்றேன், நீங்க ஆரம்பமே சொன்னீங்க ஃபேமிலி எப்படி கஷ்டத்தை ஆரம்பிச்சு. நீங்க சினிமாக்கு வந்ததுனால குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டது? நான் இங்கே வந்து அவர் அங்கே கஷ்டப்பட்டுச்சு. இங்கே தமிழ் வராமல் யாரும் சேர்க்க மாட்டான்றா.
எங்கள் போய்ட்ரி நல்ல கார்டு கொடு என்ன கொடுக்க மாட்டேன்றான். எங்கள் தமிழ் பேச தெரியாது போய் என்னன்றான். அங்கே குடும்பம் கஷ்டப்படுறான், நானும் கஷ்டப்படு. இவரெல்லாம் தமிழ்காரு. இவரு நான் ஜாயின் அவ்வளோன்னா அந்த கடவுள் புண்ணியமா அதை ஏசப்பா புண்ணியமா இவரெல்லாம் நாங்கள் ஃப்ரெண்டே ஆச்சு. இவரெல்லாம் இல்லைன்னா எனக்கு சோறு இல்லை, எங்கள் குடும்பனுக்கே சோறு இல்லை. நல்லா அந்த வெங்காயம் நல்லா அப்படி ஜாயின் பண்ணி அவரு போண்டாமன் சார், சுப்பராஜ் சார்னா இவரு முத்துக்காலண்ணா, அதை கிங்காங்கு சுமதி மொட்டை மேச ராஜேந்திரா இந்த மாதிரி ஆளெல்லாம் எழுதியிருந்த நல்ல மனுஷி வாங்க அனுப்புங்க வர சொல்லுங்கன்னா நான் சோறு சாப்பிட்றேன். நண்பர்கள் ஆந்திரா போய் உட்காரணும். நண்பர்கள் எப்பவுமே குடும்பத்தையும் தாண்டி நண்பர்கள் எப்பவுமே முக்கியம் தான். நல்ல எண்ணம் உண்டு. இவரு எந்த கஷ்டமும் இல்லை அன்னைக்கு, ரொம்ப நன்றி. ஓகே. இவரு சாரப்பாமும் நான் ஒரு குரங்கு, மலை குரங்கரி தலைமையில கை வச்சு பாருங்க பார்க்கலாம். முதல்ல அங்கே பேசலாம். சொல்லுங்க. ஒன்று நான் 2 ஃபேமிலி நான் அடிக்கும் போது பெரிய கஷ்டம் இல்லை, நான் குடியாமல் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த குடியிலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நல்லா 6 வருஷமாக குடியிலேருந்து மீண்டு வந்து தெளிவாக இருக்கேன். இந்த 6 வருஷத்துல அவங்கள நான் குடிக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டனோ அதுக்கு டபுள் மடங்கா நீங்க சந்தோஷமா சிறப்புண்ணே. அது உங்க குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களோ நாங்களும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கோண்ணே. கண்டிப்பா. சோ அண்ணே கஷ்டங்கள் உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அத்தனை சினிமா நடிகர்களுக்குமே கண்டிப்பாக கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் வரும். ஏன்னா வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், செலவுகள், படிப்பு செலவுகள், பசங்க மெடிக்கல் செலவுகள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வந்து இல்லாமல் எந்த ஒரு நடிகரும் வர முடியாது சினிமாவில். அது இருந்துச்சு ஆரம்பத்தில். பட் நான் அண்ணன் சொன்ன மாதிரி என்னன்னா அதை பொண்டாமணியன்னு சொன்ன மாதிரி நம்ம கொடுக்கறத சேமிச்சு வச்சுட்டு இந்த மாசமே காலி பண்ணுறது கிடையாது, அடுத்த மாசத்துக்கும் அவங்க அந்த பணத்தை வச்சுக்குவாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்ம லைஃப் இல்லை. கஷ்டங்கள்ன்றது ஃபினான்ஷியலி கஷ்டங்கள்ன்றது அது இந்த தொழில் இல்லை, எல்லா தொழிலில் இருக்கவங்களுக்குமே கஷ்டம் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. பட் எங்களை மாதிரி இப்போ சினிமாவில் இருக்கவங்க நடிகர்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போக முடியாது. இப்போ சொந்தக்காரங்க கல்யாணம் யார் வீட்டிலே இறந்துட்டாங்க, துக்க செய்தியோ இல்லை நல்லதோ அதில் கலந்துக்க முடியாது. அப்படி போகாத பட்சத்தில் குடும்பத்தில் இருக்க இவங்க மட்டும் போனாங்கன்னா அவங்கள கேட்பாங்க ஏன் அவங்க வரலன்னு. இன்கேஸ் என்னோடய குழந்தை பிறந்தது வந்து என்னோடய வெட்டிங் டேக்கு அடுத்த நாள் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிட்டு நான் ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு ஷூட்டிங்காக வந்தேன். 4 days கண்டினியூ ஷூட்டு. ஸோ அன்றைக்கி நைட்டே பெயின் வந்துருச்சு ஒய்ஃப்க்கு. ஸோ அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க, கூட இல்லை. ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்து ஒரு 4 நாள் கழிச்சு தான் நிலையை பார்க்க முடிச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் கரெக்ட். இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இது சினிமா துறை இல்லாமல் எல்லாருமே வந்து ஃபினான்ஷியலா ஃபேஸ் பண்றோம். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது, எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் பேசும்போதே தெரியுது. ஆனா இங்கே வச்சு ஒருத்தர்கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுப்பா, டக்குனு கோவப்பட்டாலும் பட்டுவாருன்னா யாரை சொல்லுவீங்க? யாருமே அப்படி பட மாட்டாங்க, எல்லாருமே ஜாலி டைப் தான். எல்லாருமே ஜாலியாக தான். அதெல்லாம் ஜாலியாக தான். நான் கோவப்படும் சார். அவர் திட்டுவேன், அவர் கோவப்படும். ஷூட்டிங் இருக்குதானே சரி ஐயான்றான். அதானே குடும்பம். சோ இப்ப நம்ம இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இதுதானே குடும்பம். இப்ப வீட்லயே நம்ம அக்கா தங்கச்சிங்க எல்லாரோடையும் சண்டை போட்டு அதுக்காக மூஞ்சி திருப்பிட்டா போறோம் இல்ல. சரி அக்கா, இப்போ இவ்வளவு பெரிய கேங்ல ஒரு பொம்பளை பிள்ளைங்க எப்பயுமே செல்லக்குட்டியா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி நீங்க கண்டிப்பா செல்லக்குட்டியா தான் இருந்திருப்பீங்க, இத்தனை அண்ணனுங்களோட இப்ப தம்பிங்களோட இருக்கிறது. ஆனா இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு செல்லங்களை வந்து திட்ட உரிமையும் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி நீங்க யார்கிட்ட திட்டு வாங்கியிருக்கீங்க? மறக்க முடியாத திட்டு என்னது? அதிகமா எங்கிட்ட வாங்குவாங்க. 2 பேரும் ஈக்குவலா பண்றது. அதிகம் திட்டு நான் தான் திட்டுவேன். அப்புறம் போண்டாமணி அவரு திட்டுவாரு, அவரு போடி வாடி அப்படி அப்படியான்னு பேசுவாரு. அண்ணனும் உரிமையோட திட்டுவாங்க. அவர்கள் மேலாம் தப்பே இருந்தாலும் உரிமையோட திட்டுவாரு. அதாவது அவ இப்ப லேட்டா வந்தா நான் இவ்வளவு பேர் இருந்தோம்ல, வேற நம்மளாம் திட்டிடுவேன். இந்த பசங்களா இருக்கான்னு சொல்லி பேசாம இருக்கு. ஆனா அக்கா எங்க வந்து கோபம் இருக்கும் அங்கதான் குணமும் இருக்கும், பாசமும் அவங்க கிட்ட ஜாஸ்தியா இருக்கும். உங்க உரிமை என் தங்க வேற யாரும் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன் அப்படின்னு உண்மைதான். மக்களே இதுல நிஜமாவே இவங்க கிட்ட பேசுனதுல எனக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பா உங்களுக்கும் அது ஃபீல் ஆயிருக்கும். என்ன தெரிஞ்ச விஷயம்னா, ஒரு குடும்பம்னு சொன்னதை எல்லா விதத்துலயும் நீ சொன்ன. நம்ம வீட்லயே நம்ம குடும்பத்தை பத்தி நீ தப்பு பண்ணனா நீ தப்பு பண்ண, இதை நீ மாத்திக்கோன்னு சொல்றவங்க தான் நம்ம குடும்பம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு குடும்பமா நான் பாக்குறேன். அந்த குடும்பத்துல நாங்களும் உட்காந்து பேசுறது எங்களுக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.